அடடடடடா, இந்த ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வீக்கெண்ட் டிஆர்பியை ஏற்றுறதுக்காக சேனல் ஒருத்தரை பலி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. யார் அந்த பலிகடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யார், நம்மளுடைய பார்வதி தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படித்தான் அப்டேட்டு வந்துக்கிட்டு இருக்கு. திவாகரை எப்படி வந்து வீக்கெண்ட் டிஆர்பி ஏற்றுறதுக்காக திடீர்னு எவிக் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்வதியையும் எவிக் பண்ண போகிறாங்க இந்த வீக்கெண்டில். அப்போ சுபிக்ஷா என்ன ஆவாங்க அப்படின்னு தெரில. மேபி டபுள் எவிக்ஷனாக இருக்கலாம் போல். சரி, இப்போ எதுக்காக பார்வதி எவிக் பண்ணணும், சேனல் சைடில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். திவாகரை எதுக்காக எவிக் பண்ணாங்க? கானா வினோத் அவர்களை சாதிய ரீதியாக பேசுகிறதும் இந்த ஷோக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதும், என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. பல தளங்களில் பல இடங்களில் அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு கொடுமை இந்த சீசனில் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை உடனே தடை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைலாம் வச்சாங்க. அதுக்கு மெயினாக சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திவாகர் அவர்களுடைய இந்த சாதிய ரீதியான ஒரு பேச்சும், இவங்க பார்வதி அவர்களுடைய ஆபாசமான பேச்சும், ரெண்டு பேருமே திவாகர் பெண்கள் கிட்ட நடந்துக்கிறதும் பார்வதி கமருதன் கிட்ட நடந்துக்கிறதும், இது எல்லாமே வச்சு இந்த ஷோ குழந்தைகளால் பார்க்க முடியாத ஒரு ஷோவாக மாறி நிற்குது, குடும்பமாக சேர்ந்து பார்க்க முடியாத ஒரு ஷோவாக மாறி நிற்குது. அதனால் உடனடியாக இதை வந்து இந்த நிகழ்ச்சி தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தார் வேல்முருகன் அவர்கள். திமுக அதை செய்யலை, அது வேற கதை. இருந்தாலும் அவ்வளவு தூரத்துக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, குறிப்பாக சீசன் 9. அதுவும் விஜய் சேதுபதி ஹோஸ்டாக இருக்கக்கூடிய 2வது சீசன் இந்த மாதிரி ஒரு அவல பேரை எடுக்கிறது டேரெக்டாக யார் மேலே போய் அந்த பிளேம் விழுதுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேலே தான். இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காரு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பார்வதிக்கும் கமருதனுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் 50 டேஸ், இப்போ 100 நாள் வந்து நெருங்க போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50வது நாள் திவாகர் எவிக் செய்யப்படுறாரு. 50வது நாளுக்கு மேலே இந்த ஷோவில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவையும் நம்ம எடுக்கணும், அடுத்த 50 நாள் வந்து ஃபுல் பாசிட்டிவாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால திவாகரை எவிக் பண்ணுறாங்க. இப்போ 100வது நாள் நெருங்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு வீக்கெண்ட் டிஆர்பிக்காக ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை சேனல் சைட்லேருந்து நடக்குது. அதில் சிக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. எதனால் சிக்கியிருக்காங்க? ஆக்சுவலாக பார்வதி வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, அவங்க லிஸ்ட்டில் கிடையாது. பார்வதியை டாப் 5க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் சேனலுடைய விருப்பமாக இருந்துச்சு. பட் நேற்றைக்கு கமருதன் கூட நடந்த அந்த பிரச்சனை, இவங்க 2 பேருமே ஒன்றா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒன்றா இந்த காஜி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சேனலுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் டிஆர்பியை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு, நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி, அதன் மூலமாக ஒரு டிஆர்பி வந்து கிடச்சிட்டே இருந்தது. ஸோ அதனால் கண்டும் காணாமல் அமைதியாகவே இருந்தாங்க. வீக்கெண்ட்லேயும் ஹோஸ்ட் ஒன்றும் கேட்கல. இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னும் ஊக்குவிச்சார், அவங்களோட செயல்களை ஊக்குவிச்சார், கண்டுக்கலை, சிரிக்கிறாப்புல. அவங்க ஒன்றா உட்கார்றது சிரிக்கிறது இந்த ஃப்ளர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து வந்து அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. யார்? சேதுபதி அவர்கள். இப்படி போய்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு விரிசல் ஏற்படுது. யாருனாலனா பார்வதி அம்மா எதுவும் பண்ணலை, ஆனால் பார்வதி அம்மா வந்துட்டு போன பிறகு ஓகே நம்ம வீட்டில் வந்து எதுவுமே வந்து மிஸ்டேக்காக போகலை, தப்பாக போகலை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்மளை தப்பாக நினச்சிக்கல, அதனால் இதை இப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். பார்வதியோட ஏம் அதான், இந்த கேம் இருக்கிற வரைக்கும் கமருதனை யூஸ் பண்ணிக்கணுன்றது தான் அவங்களுடைய திட்டமே. அதனால் நம்ம இப்பயே கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதெல்லாம் சொன்னால் கமருதனுக்கு கோபம் வருமோ, ட்ரிகர் ஆவாரோ அதெல்லாம் சொல்லி சண்டை போடுறாங்க. எதெல்லாம் சொன்னாங்க? கேமில் நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன், நீ எனக்காக எங்கேயுமே நிற்க மாட்டுற, உனக்காக நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் நீ மட்டும் சுயநலமாக இருக்க, செல்ஃபிஷாக இருக்க, நீ வந்து ரொமான்ஸ்க்காக மட்டும்தான் என் கூட பழகிற, என்கிட்ட கேமெல்லாம் பேச மாட்டேங்கிற, இப்படிலாம் கொண்டு போனாங்க. அதாவது இவன் வந்து ஒரு உடல் தேவைக்கு மட்டும்தான் என் கூட பழகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல கமருதன் வந்து என்ன பண்ணார்? பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கமருதன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாப்புல. இது பார்வதிக்கு வந்து ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. ஒரு பக்கம் பார்வதிக்கு சிம்பத்தி கிடைக்குது. என்ன கிடைக்குது? பார்வதியுடைய பிஆர் டீம் இதை எக்ஸாக்டாக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த பையன் பார்த்தீங்களா பழகிட்டு எப்படி ஏமாத்துறான். ஸோ அது கமருதன் மேலே ஒரு வெறுப்பாகவும் பார்வதி மேலே ஒரு சிம்பத்தியாகவும் உருவாச்சு.
சரி இப்படியாச்சும் போயிட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா நேற்று எல்லாம் மீறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். முதல்ல பார்வதி தான் அடிக்கிறாங்க. கமருதன் போயிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறாப்புல. வெறுப்பாயிட்டு அவங்க டப்புன்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க இந்த இடத்துல ஷோல்டர்லேயே. அடித்த உடனே கமருதன் மறுபடியும் ட்ரிகர் ஆகிட்டாப்புல. ஏன்னா ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும் பார்வதியை புலகலான்னு சொல்லிட்டு தான் கமருதன் வெயிட் பண்ணுறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அடிக்கிறதுக்கு அந்த அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு கமருதன். ஆனால் அவர் பண்ணது என்ன, ரொம்ப அக்ரெசிவாக வயலன்ஸாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போது இது வந்து எங்கே போய் இப்போ நிற்கிது, இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கணும். யாருக்கு? கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் வந்து அவர் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. திவ்யாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், ஆதிரியாக இருக்கட்டும், இவங்க சாண்ட்ராவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஈவன் அரோரா, யாரு கூடலாம் எந்த பெண்ணோட தான் இவருக்கு பிரச்சனை வருதோ அவங்க முன்னாடி ரொம்ப வயலன்ஸ் பண்ணுறாப்புல. இப்போ அரோரா முன்னாடி வயலன்ஸ் பண்ணுறாரு, முன்னாடியே பண்ணியிருக்காப்புல. ஆதிரி கிட்ட பண்ணியிருக்காப்புல, ரம்யா கிட்ட பண்ணியிருக்காப்புல. இப்போ பார்வதி கிட்டையும் அதிகமாக பண்ணுறாப்புல. நேற்று லிட்டரலாக அடிக்காத குறை தான், விட்டு அடிச்சிருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அழுது, நான் என்னடா பண்ணேன், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறான், என்கிட்ட ஏன் வயலண்ட்டாக நடந்துக்கிறான், ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து பண்ண வரான், என்னை அடிக்க வரான், என்னை திட்டுறான், ஹாஷாக நடந்துக்கிறான், பயங்கரமாக நான் டிஃபெண்ட் பண்ணுறான், என்னை கழுத்தில் அடிச்சிட்டான், இடுப்பில் அடிச்சிட்டான், எனக்கு வலிக்குது, இப்படியெல்லாம் பேசி 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 அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கமருதனுக்கு ஆப்போசிட்டாக அப்படி திருப்புறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறாங்க. சாண்ட்ரா அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணி கண்டிப்பாக கமருதனுக்கு வந்து ஏதாச்சும் ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு ஏதோ ஒன்று பயங்கரமான வார்னிங் கொடுக்குற மாதிரி நான் இதை பண்ணுவேன், கண்டிப்பாக கமருதனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பேசி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த வீக்கெண்டில் நான் வந்து சேது சார்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பார்வதியும் சாண்ட்ரா கூட சேர்ந்து ஒரு பிளானை பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது சேனல் வந்து எங்கே வந்து இப்போ நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதனா பார்வதியா. கமருதீன் இந்த சேனலுடைய ஒரு ப்ராடக்ட். ஸோ கமருதனை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த சீரியல்ஸு, இப்போ மகாநதி சீரியலை முடியலை, கமருதன் அந்த குமரன் கேரக்டர் பாதிலே வெளியூர் போயிருக்காரு, 3 மாதம் கழிச்சு திரும்ப அவர் வரணும், அவர் மனைவியோட சேரணும், மனைவிக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த கதை வந்து இருக்குது, கமருதனை வச்சு இருக்குது. சரிங்களா? அதனால் இப்போ வந்து சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளா வெளியாளா அப்படின்ற ஒரு முடிவு. பார்வதியை ஒன்றும் பண்ணாமல் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா கமருதனை எப்படியாச்சும் அவன் என்ன பண்ணிடுவா, ட்ரிகர் பண்ணி ஏதோ ஒன்று ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கை வைக்கிற வரைக்கும் தான் சேனலால் காப்பாற்ற முடியும். கை வச்சுட்டாரு ஒன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரெட் கார்டு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா மக்கள் போட்டு கிழிச்சிருவாங்க, மகளிர் அமைப்புகள் போட்டு கிழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி கமருதனை காப்பாற்றணும் என்ன பண்ணலாம், பார்வதியை எவிக்ட் பண்ணிடலாம். பார்வதி எவிக்ட் பண்ணுறது மூலமாக 2 விஷயம் நன்மையாக நடக்க போகுது சேனலுக்கு. ஒன்று, சேனலுக்கு பயங்கரமான டிஆர்பி ஏறும். பயங்கரமான இப்போ கானா ஒரு தர்பீஸு போனப்போ எப்படி ஒரு டிஆர்பி ஏறிச்சோ அதே அளவு பார்வதிக்கு அது வந்து நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. பயங்கரமான ஒரு டிஆர்பி வந்து அவங்களுக்கு இருக்குது. 2வது, எவிக்ட் பண்ணி பார்வதி அனுப்பிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக பார்வதிக்கும் கமருதனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சண்டை வராது. சண்டை வரலைன்னா கமருதனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச நல்ல பேரோட ஃபைனல்ஸ்க்கு வந்து அவர் போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குட் நேமோட நம்ம வெளியில் எடுத்துடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானை சேனல் பண்ணி வச்சுருக்காங்க. அதன் காரணமாக இந்த வீக்கெண்டில் பார்வதி அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சேனல் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு சேனல் சைடில் இருந்து சோர்சஸ் மூலமாக தகவல்கள் வருது. இதே மாதிரி தகவல் தான் திவாகர் எவிக்ஷனுக்கு முன்னாடியும் வந்துச்சு. சேனல் வந்து திவாகர் எவிக்ட் பண்ணலாமா வேணாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் திரும்பவும் இப்போயும் நடக்குது அப்படின்றாங்க. நான் சொன்ன காரணங்கள் தான் முக்கியமான ரீசன். இன்னொன்று, இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேர் சேர்ந்து பேசின அந்த ஆபாசமான விஷயங்கள்
ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, தவறுதலாக இந்த நிகழ்ச்சியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு மாறாக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அங்கே தூக்குறது யாரோ அந்த பொண்ணை தான் தூக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் பையனை தூக்குவாங்க. ஆதிரி விஷயத்தில் அதான் நடந்துச்சு. துஷார் விஷயத்தில் மட்டும் மாற்றி நடந்துருச்சு, அது வேறு கதை. ஆதிரியை முதல்ல தூக்குனாங்க, அதுக்கப்புறமா ஆதிரியை வச்சு எஃப்ஜேவை தூக்குனாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ பார்வதி இந்த வீக்கெண்டில் தூக்கிட்டு அடுத்த வாரம் ரீஎன்ட்ரியில் பார்வதி மறுபடியும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருக்குது. ஏன்னா பார்வதி கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க லிமிட்டை மீறக்கூடாது. கண்டஸ்டன்ட் இல்லாமல் ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் கண்டஸ்டன்ட் கெஸ்ட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக பணப்பெட்டி வந்து வைப்பாங்க. அந்த பணப்பெட்டியோடு சேர்ந்து பார்வதியுடைய கண்டென்ட்டும் வாரம் முழுக்க ஓடும். ஸோ இந்த சீசன் முடியும் பொழுது ஒரு நல்ல டிஆர்பியில் முடிச்சு விட்டுடலாம், இன்னும் 2 வாரம் இருக்குது, நல்ல டிஆர்பியில் முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் சேனல் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது கன்ஃபார்மாக இல்லையா நமக்கு தெரியாது, பட் வாய்ப்பு இருக்குது. திவாகர் போன மாதிரி, ஏன்னா திவாகரை விட பார்வதி வந்து பாப்புலாரிட்டி கம்மி தான். திவாகரையே அனுப்பிட்டாங்க அப்படின்னா பார்வதி வந்து அனுப்புறதுக்கு சேனலுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இந்த வீக்கெண்ட் தான் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்வதி அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வாரம் தான். அப்புறம் பணப்பெட்டி, அந்த பணப்பெட்டிக்கு எதனா ஒரு விஷயம் நடக்கும். பார்வதி போனது பெரிய அஃபெக்டாகவே யாருக்கும் இருக்காது, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சிங்கிள் எவிக்ஷன் பண்ணுவாங்களா, டபுள் எவிக்ஷன் பண்ணுவாங்களா? சிங்கிள் எவிக்ஷன் சொல்லிட்டு பார்வதி வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா மறுபடியும் சுபிக்ஷா இந்த வாரம் தப்பிச்சிருவா. அடுத்த வாரம் பணப்பெட்டி வரும், ஒன்று ஆரோரா இல்லைனா சுபிக்ஷா, 2 பேரில் யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி வாரம் வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நம்ம சொல்கிற மாதிரி சிங்கிள் எவிக்ஷன் தான் நடக்குது அப்படின்னா இது கடைசி வாரம் வரைக்கும் வருமா என்னன்னு நமக்கு தெரில. எப்படி இருந்தாலும் பார்வதியினுடைய எவிக்ஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நெகட்டிவாகவும், சேனலுக்கு பாசிட்டிவாகவும் வரும், சேனலுக்கு நெகட்டிவாகவும் வரும். ஏன்னா பார்வதிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, பிஆர் கும்பல் இருக்காங்க, அவங்கெல்லாம் போட்டு புலம்புன்னு புலம்புறது, அடின்னு அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 11 பேர் கொண்ட குழு ஒன்று இருக்குது, அந்த குழுக்கு ஒரு தலைவி இருக்காங்க, அவங்களாம் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க பார்வதியினுடைய சப்போர்ட்டர்ஸாக. ஸோ இந்த டிடிஎஃப் டாஸ்கில் பார்வதி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்றைக்கான நாள் இறுதியில் 2வது பொசிஷன் பார்வதிக்கு டிடிஎஃப் டாஸ்கில். ஸோ இங்கே டாஸ்க் எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க, சுபிக்ஷாவையும் கானா வினோத்தையும் தவிர. ஒரு டாஸ்க்கு உருப்படியாக விளையாட தெரில நம்ம வினோத் அண்ணனால. அவர் என்ன டென்ஷனில் இருக்காரா, என்ன எப்படி இருக்காருன்னு ஒன்றுமே புரியலை, எந்த டாஸ்க்குமே அவருக்கு வரலை. ஸோ இது இனிமேல் நம்ம அடுத்த ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசுகிற மாதிரி நம்ம வக்ரம் அவர்கள் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல, அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை மருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.